என் தேவேந்திர குல ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜாத்தி. இந்த காணொளி எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் அண்ணன் பரம்பை பாலா அவர்கள் நேற்று நடந்த விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அவரை நம்ம நேரடியாக சந்தித்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. நீங்கள் எதுக்காக முதலூர் கிராமத்துக்கு போனீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொஞ்சம் விளக்கமாக விரிவாக சொல்லிடுங்கண்ணே. முதலூர் கிராமத்தில் உள்ள மக்களுடைய எல்லா சென்ட்டை பற்றி எல்லா கிராம மக்களுக்கும் தெரியும். முதலூரில் ஒரு சமூகம், அதாவது ஒரு 300 வீடு சமூகம், ஒரு சமூகம் மாற்று சமூகம் இருக்காங்க. அந்த முதலூர் கிராமத்துக்குள்ளே நம்ம சமூகம் ஒரு 35 வீடு மட்டும் இருக்குது. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, இந்த முதலூர் கிராமத்துக்குள்ளே அந்த மாற்று சமூக ஊருக்குள்ளே போய் நம்ம ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு பாதைக்குள்ளே அந்த மக்கள் அந்த சூழலில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க விவசாய கூலி அப்படி பார்த்துட்ருக்காங்க. அவங்க யாருடைய இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் முதலூர் கிராமத்தில் இருக்கிற மாற்று சமூக மக்கள் இது வரைக்கும் தொடர்ச்சியாக சுற்றி இருக்கிற கிராம மக்கள் தேவேந்திர விளையாடுறோம். ஒவ்வொருத்தலையா சமீபத்தில் கூட வைரவனந்தல் கிராமத்தில் ஒரு 5 பயிலில் ஊருக்குள்ள வந்தவங்க சிவப்பச்சை கவுரு கட்டின பயிலில் அதுக்கு ஒன்று அடிச்சுட்டாங்க. அவங்க என்ன சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்கண்ணே? அவர் மரவர் சமூகத்தை சார்ந்தவர். மரவர் சமூகம் அகமுடியார் 2 பேர் இருக்காங்க. அதில் அடித்து ரொம்ப அது கூட வீடியோ காணொலி அந்த இதில் கூட பார்த்துருப்பீங்க. உங்கள் வீடியோவில் கூட போட்டிருந்தீங்க. அந்த இதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, ரொம்ப இருந்தாங்க. தொடர்ச்சி தெஞ்சியிருந்தது. அப்படி ஒவ்வொரு கிராமத்தையும் தொடர்ச்சி அங்கிட்டு இருக்கிற செவ்வூர் முன்னந்தி ஒவ்வொரு கிராமத்தையும் அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மது போதையில் எப்போதுமே அவங்கள கையாளுறாங்க. அடிக்கிறது, போகிற வண்டிகள் தீ வைக்கிறது, இப்படியே செய்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 12 மணிக்கு மேலே எனக்கு அந்த கிராமத்தில் இருந்து நம்ம தேவேந்திர சமுதாய மக்கள் இந்த தலைவரை அங்கே ஊர் வரைக்கும் வாங்க, நம்மளுடைய பொதுப்பாதையை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் 12-1 மணிக்கு மேலே அங்கே போயிடுறேன். போய் பார்க்குறேன், நடு மையத்தில் நம்ம ஊருக்கு போகிற அந்த கிராமத்துக்கு போகிற பாதையை பிளாக் பண்ணி அப்படியே 4 பக்கம் வெளியடைக்காமல் வெளியடிக்க முயற்சி கல் ஊன்றாங்க. கல் ஊன நான் போனோன்னா அந்த சமூக மக்கள் அந்த சைடு போயிடுறாங்க. நம்ம மக்கள் என்ற முறையிடுறாங்க. அப்போ காவல்துறை அங்கே இல்லையானே? காவல்துறை இல்லை. நான் போனதுக்கு அப்புறம் தான் காவல்துறை இருந்தது. எப்படின்னா ரெவன்யூவை நான் கூப்பிட்றேன். காவல்துறை ஒரு 2 கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க. அவர் சொல்கிறேன், என்ன காரணத்துக்காக இங்கே இது பண்ணி ஊண்டிருக்காங்க, என்ன காரணம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு காவல்துறைக்கு தகவல் சொல்லுங்கள். நான் வந்திருக்க தகவல் சொல்லிடுங்க. இந்த ரெவன்யூவை இங்கே அளந்த ரெவன்யூவை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணிக்கு ரெவன்யூ வருது. ரெவன்யூவில் இங்கே இருக்கிற விஓ யார் கண்டு கொண்டதோ இல்லை, நான் ஊண்டக்கூடாதுங்க. அந்த மாற்று சமூகத்தில் உள்ளவங்க இந்த இடத்துக்காரங்க அங்கே வந்து ஊன்றாங்க, நான் சொல்கிறேன் வம்பொண்ணி ஊன்றாங்க அந்த பேசுகிறான். அந்த ஊன்றது சரவணங்கிற ஒரு பையன், பரமொழியில் இருக்கிற ஒரு சேரோட பையன் ஊன்றான். அவனுக்கு அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லை, அது ஒரு சாதியம் ஊன்றான். அதுக்குள்ளேயே அப்போ ஏன் இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குதுன்னு மக்கள்கிட்ட விரிவாக கேட்குறாங்க. அதாவது தேவேந்திர உலக சமுதாய மக்கள் இந்த திருவிழா, முனப்பாறை திருவிழா இருக்குல்ல, இந்த திருவிழாவை வெகு சிறப்பாக 2 வருஷமாக அரசுடைய அனுமதியோடு நடத்துகிறாங்க. நடத்தும் போது அந்த முனைப்பாறுடைய அந்த பாரி இருக்கலாம், அந்த பாரியை கரைக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு கோயில் ஊரில் மரவர் சமூகம் கரைக்கிறாங்க வருஷம். அப்போ இவங்களும் அதை கடவுள் நம்பிக்கையில் அதில் அங்கே கரைக்க முயற்சி பண்ணுறாங்க. வரும்போது அவங்க அதை தீண்டாமைன்னு சொல்ல வர்றாங்க. முதல்ல நடந்த பிரச்சனை அந்த பாரி கரைக்கும் போது தீண்டாமைன்னு சொல்லிடுறாங்க. தீண்டாமைன்னு போகும்போது அது மறுக்கப்படுது. அப்போ 2 பேருமே இங்கே கொட்டாதின்னு ஒரு பிரச்சனை வந்தது. இந்த வருஷம் பேச்சு போன வருஷம் இது பண்ணாங்க, மறு வருஷம் இந்த வருஷம் என்ன செய்யறாங்க, ஆற்றுக்குள்ளே கொண்டு போகணும் கரைக்கிறாங்க. நம்ம மக்கள் அதை சரின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லும்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாரும் இந்த சமூகத்தில் எவ்வளவு வசதி வாய்ப்போட வரலன்னு தெரியும். நல்லா வெகு சிறப்பாக வான வேடிக்கையோட திருவிழா, அதாவது நாடகம் இதெல்லாம் போட்டு வெகு சிறப்பாக ஒரு திருவிழாவை நடத்தி முடிஞ்சுறாங்க. இதை தாங்க முடியாத மாற்று சமூகம், அந்த மரவர் சாதி வேரி கொடுத்த அந்த மரவர் சமூகம் நேற்று அந்த பொதுப்பாதையில் கல் ஊன்றாங்க. அதை ஊண்ட வரும்போது அந்த அகமதாபாத் போய் சம்பந்தமான இடத்த எங்கள் பெரிய படைச்சிட்டோம். அது சிறுவர் கிடையாது, ஒன்று வாங்கியிருக்கான், பல்லருடைய இடத்த சிறுவர் வாங்கியிருக்கான். எத்தனை வருஷம் ஆண்டு போனச்சு. அதாவது இந்த பாதையை பம்பை மறைக்கணுங்கிறக்காக அதை ஊன்றேன். பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போனால் அந்த இடத்துல ஊண்டிடுறேன். ஊண்டி பிரச்சனையை கொடுக்குறாங்க. நாங்கள் போகிறோம், போய் வேலிகளெல்லாம் ரெவன்யூ வச்சு முறைப்பிராரம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறோம். செஞ்சு வேலி அப்புறப்படுத்துகிறோம். அந்த கல்லுகள்லாம் பிடிங்கி ஓரமாக வச்சுட்டு பாதி சுத்தம் பண்ணிட்டு மக்கள்கிட்ட சொல்லி ஊரை விட்டு கிளம்புறேன். கிளம்பும்போது அந்த ஊருடையும் இந்த ஊருக்கும் இடையில் இருக்கும்போது அங்கே மக்கள் கூட்டமாக இருக்காங்க. நான் ஊருக்குள்ள பேசி முயற்சி பண்ணுறேன். நான் மூவ் பண்ணும்போது அவங்கள யாருமே இல்லை. சரி, மக்கள் ஊருக்குள்ள இல்லை, சரி நமக்காக போயிட்டு நம்மள இருக்க ஒரு பிரச்சனை இல்லை, ஊரை விட்டு வெளியே வரேன். ஊர் எல்லையில் அந்த மக்கள் இருக்கிற குடியிருப்பு கிட்ட வண்டி வரும்போது ஒரு வயசான ஒரு கிழமை வர்றாரு. முன்னாடி பேனட்டில் விழுகிறாரு. பேனட்டில் 2 கையை வைக்கிறார். விழுகிறா 2 கையை வைக்கிறார். வைக்கும்போது சரி போதையில் இருக்காரு போல அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்லோ பண்ணுறாரு. ஸ்லோ பண்ண கணம் ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. 2 பக்கமும் பயங்கரமான ஆயுதங்களோட ஆணும் பெண்ணு இளைஞர்கள் அப்படியே ஃபுல்லாக எல்லாருமே ஒரு சாதி எவ்வளோ ஒரு வெறித்தனமான கொடூரமான ஒரு அரக்க குணம் இருக்குமோ அவ்வளோ ஃபோர்ஸாக கல் கொண்டாந்து அடிக்கிறான். மேலே பேனட்டில் போகிறான். கண்ணாடி உள்ள ரோடு தெரியல.
அந்த டயத்தில் செங்கமங்கலான பொழுது அடையுது, லைட்டு ஹெட்லைட்டை போட்டு வெளிச்சம் தெரியல, எனக்கு ரோடு தெரியல. அதோடு அந்த பாதையில் திரும்புகிறேன். அந்த ஊரில் ஒரு 100-150 சனம் விட்டாமல் சிசிடி கேமரா அரசு தரப்பில் இருக்குது. பயங்கரமான கொடூரமான தாக்கல். அந்த வண்டிக்குள்ளே இருந்து நானே டிரைவிங் பண்ணாலும் திருப்பி மக்களை ஏற்றுற மாதிரி போய் மூவ் பண்ணி திரும்பி கொண்டாந்து என் மக்களோட வந்து உட்காந்துருக்கேன். அப்போ காருக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்களானே? நான் தான் டிரைவ் பண்ணேன். அதாவது மக்கள் அவசரத்தில் கூப்பிடும்போது என்னுடைய சக நண்பர்கள், என்னுடைய தோழர்கள் யாரையும் கூப்பிடாம நான் மட்டும்தான் போனேன். ஏன்னா அவசரம், நடுமையான நடைபாதையில் மாற்று சமூகம் கல் உண்டுது அப்படிங்கும்போது பிரச்சனையை தூண்டுறதுனால கூப்பிட்றாங்க. நான் 4 பேர் கூட்டிட்டு போக முடியாது, அவசரம் நானாக போயிடுறேன். நான் மட்டும் தான் ட்ரைவ் பண்ணேன், நானே போகிறேன். அப்படி தான் போனோம். இதுதான் நடந்த சம்பவம். அந்த மயிரில் நான் ஒரு செகண்டை உயிர் பிழைச்சேன். ஒரு கடுமையான சாதி வெறி தாக்குதல். இது எப்படின்னா, நான் அந்த ஊருக்குள்ளே இருக்கும்போதே என் மேலே இருக்க வன்மத்தை அவங்க கரெக்டாக உட்காந்து பிளான் பண்ணி, இந்த பையன் வருமா, இந்த பையனை வந்து நம்ம எப்படியா செய்யணும்னு கூப்பிட்டு சரியாக போட்டு உட்காந்து பேசி அந்த கொலை செய்யறாங்க. அப்போ காவல்துறை அந்த இடத்துல இருந்தாங்க. ஒரு டிஎஸ்பி முழுக்க சொன்னால் காவல்துறையும் எனக்கு ஒரு உடந்தை. ஏன்னா மாற்று சமூகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது நான் காவல்துறையாக வேலை. அப்போ காவல்துறை அவங்கள தடுக்கலையா? எங்கிட்ட பாருங்க, வேடிக்கை வந்தது. அதுக்கு ஆதாரம் இருக்குது. இன்ஸ்பெக்டரு, ஒரு மேடம் லேடிஸ் இன்ஸ்பெக்டரு, ஒரு எஸ்ஐ, எஸ்பிஎஸ்ஐ, எல்லோரும் 300 எஸ்ஐ என் சமூக சார்ந்து இருந்தாங்கன்னா எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் இந்த நிகழ்வை 100 மீட்டருக்குள்ளே பார்த்து வேடிக்கை தான் பார்த்தான். எவ்வளோ வந்து அதை பார்க்கல. நான் உசுருக்கு பயந்து ஓடவும் கிடையாது, இதுவும் கிடையாது. நான் வண்டிக்குள்ளே தான் இருந்தேன். ஐயோ என்னை அடிச்சு விட்டாங்க, இறங்கியும் ஓடலை. ஐயோ இது பண்ணுறேன், வண்டியை ஓடச்சான், என்னையும் என் வண்டியை பாதுகாக்கிறதுக்கு வண்டிக்குள்ளே வந்து நான் வெளியே வந்து ஓடி போய் உழையில. அந்த உசுருக்கும் பயப்படவும் கிடையாது, பயப்படவும் மாட்டேன். மற்றவன் இந்த இணையதளத்தில் பயப்படவும் மாட்டேன். அது எனக்கு அவசியமும் கிடையாது. அப்படி இல்லாமல் இந்த சமுதாய பிரச்சனை செய்ய முடியாது. செஞ்சோம். ஏன் இந்த ஊருக்குள்ளே ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இதில் மொத்தம் இந்த சமூகம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அந்த ஊருக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் சாதிய ஒரு அடக்குமுறையோடு வாழ்ந்துக்கிற ஊர் அந்த ஊர். என் மக்கள் இன்னும் அடிமைப்படுத்தி பார்க்குற ஊர் அந்த ஊர். அதில் ரிட்டையர்ட் டிஎஸ்பி இருக்காரு. அந்த கிராமம் வந்து சத்திரக்குடி பக்கத்தில், சத்திரக்குடி பக்கம் முதலூர். அந்த சைடு சத்திரக்குடி ரோட்டில் முதலூருக்கு அடுத்து தெரிஞ்சினாங்க. ராத்துக்கு அங்கே பக்கம் நைனார்கட் போலீஸுடைய சிரமத்தில் இருக்கிறது இந்த ஊர். இது வந்து இந்த சைடு, இது வந்து இது சத்திரக்குடி பிஎஸ் போலீஸ் ஸ்டேஷன். சரிங்களா? ஒரு பார்த்து ஆற்றுல அந்த ஊரை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்ல தேவேந்திர விழாவில் மக்கள். ஆனால் இந்த பிரச்சனையை சாதியாக பார்த்தா, நானும் சாதியாக பார்த்தா அது பிரச்சனை மக்களுக்கு ஒன்று சொல்லிட்டு எதுவும்னாலும் செய்ய முடியும். என் மக்களை தூண்டணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வரைக்கும் தூண்டணும்னு நினைக்கிறேன். அமைதியான முறையில் அவங்க சொல்லணும். அவங்களுக்கு நான் தொந்தரவு கொடுத்து நினைக்கிறேன். ஆனால் அவங்க தொந்தரவு கொடுத்து நினைக்கிறாங்க. விஷயத்தை சொல்ல வரேன், அதை வந்து அவங்க இது பண்ணிக்கலாம். தொடர்ச்சி அந்த சமூக மக்களை அவங்க அடக்குமுறைக்கு உள்ளடக்கி நினைக்கணும்னு நினச்சிருக்காங்க. அந்த டிஎஸ்பி ஒரு சில அவங்கள பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க. ஒரு பால்வாடி, அதாவது 30 வீடு தேவேந்திர உலகால் இருக்காங்க. அங்கன்வாடி, 2 அங்கன்வாடி 2 அங்கன்வாடி உண்டு. அந்த கிராமத்தில் 2 அங்கன்வாடி உண்டு. இந்த 350 வீட்டுக்கு 2 ரூம் சேர்த்து 2 அங்கன்வாடி இருக்குது. 2 அங்கன்வாடியில் ஒரு இதில் தேவேந்திர உலக மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. இன்னொரு அவங்க இருக்காங்க. இதுக்கு 2 ஆயா இருக்குது. எங்கே சாதி முதல் விதைக்கப்படுது நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் அதை பார்த்துக்கணுங்கிற இதை சொல்கிறேன். இந்த அங்கன்வாடியில் வேலை பார்க்குற இந்த ஆயாம்மா இருக்காங்க. ஆயாம்மா இந்த குழந்தை ஆகி போனால் வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் வர சொல்லி அவங்கள கூட தான் தலைவலிச்சாங்க. ஆயாம்மாவுக்கு வேலை அந்த வேலை. ஆனால் அதை பார்க்குறாங்க. இவங்க கூட்டுக்கு போகிறாங்க. இதோட கொடுமையான சாதி எங்கே விதைக்கிறாங்க பாருங்க. டம்ளரில் தண்ணியே அந்த பிள்ளைகளுக்கு அண்ணாக்கில் வந்து தூக்கி ஊற்றுறது. அதாவது டம்ளரை தொடாமல் இந்த அம்மா அள்ளி அந்த பிள்ளை அண்ணாக்க சொல்லி ஊற்றி விடுறது. தொடச்சி ஊற்றுறது. அந்த டம்ளர் கூட அந்த குழந்தை டம்ளர் தொட்டது விடுதலை இல்லை. அந்த பச்சை மண்ணுட்ட சாதி முதல் வேலைக்குது அந்த மரம். அதெல்லாம் எவ்வளோ ஒரு சாதி கொடுமைகள் இருக்குது. அந்த ஊர் இன்னைக்கு வரைக்கும் சாதி கொடுமைகளும் நிறைய இருக்குது. அதாவது ஆரோ வாட்டர் வரும். ஆரோ வாட்ரு எல்லா கிராமத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும். அந்த வாட்டர் இருந்து எப்படின்னா 5 ரூபா காயின் போட்டால் பாக்ஸ் வந்து அதான் ஓப்பன் ஆகி சென்சாரில் ஓப்பன் ஆகுது. உடனே நிறைய நின்று அடுத்துக்கணும். அந்த ஊரில் சுவிட்சுப்பூர் அவனை வச்சுருப்பான். அவன் சாதிசனம் பிடிக்கும்போது தண்ணி கொடுத்து பிடிச்சிருக்கலாம். நம்ம பிள்ளை போய் காற்று நிற்கணும். இங்கே அந்த உட்காந்துட்டு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு பயிரிட்டு இந்த பிள்ளைய உட்காந்துருக்கணும். இவங்க ரொம்ப அந்த விஷயத்தை செய்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறது. காசை வாங்க அதுக்குள்ளே வைக்க இது பண்ண ஏன் அந்த மொத்தமான எல்லா விஷயமும் நடந்து போகிற பாதையிலிருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லா விஷயத்துலேயும் குழந்தைக்கு அந்த இது நடக்கிற இது வரைக்கும் வச்சுருக்கா. நம்ம விளையாட்டு மைதானத்தை சுடுகாட்டில் வச்சுருக்கேன். அந்த பொண்ணு பரிசு கூட போய்விட முடியாது. இந்த இடத்துல அவ்வளோ கிடக்கு சமையலுக்கு. அந்த இடத்துல இது வரைக்கும் நமக்கான ஒரு அரசு தரப்பில் கட்டி கொடுக்குற நூலகமோ கட்டடம் எதுவுமே பொது சேவைக்கான பொருள் நம்ம இதில் இல்லை. எல்லாமே அவங்க ஊருக்குள்ள இருக்குது. அந்த தேவேந்திரோட ஒரு இது கூட சதவீதம் கூட அந்த இதுக்கு அந்த இதை செய்யவில்லை. பிரசிடென்ட் சரி இவனும் அந்த இது செய்யவில்லை. இதை கண்டு கொள்ளாமல் இருக்குது. இந்த ஊருக்குள்ளே நம்ம போய் தொடர்ச்சி வர இந்த விஷயங்கள் தெரியுது. இந்த சாதி அடக்குமுறையை இந்த விஷயம் நடந்தது. அதனால தான் இந்த மக்கள் கண்டிப்பாக தெளிவாக தெரியும். சில பேர்
ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்தார், மாற்று சமுதாயத்துக்காரன் அப்போ தான் எழுதுறேன், அவர் வந்தார், அது சண்டை இழுத்தாருன்னு. சண்டை இழுக்கணும் விஷயம் ஒன்றுண்டா நான் எந்த விதத்தில் போயிருப்பேன், நான் தலைவர் எப்படி போயிருப்பேன்னு தெரியும். ஏன் சிங்கிளாக போகிறேன்? மக்கள் நடுநிலையில் இருக்குன்னு யாரும் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் போகிறேன். அதுக்காக செஞ்சுட்ருக்கோம். உண்மையை விஷயத்தை அறிஞ்சிக்கிறோன்னே காவல்துறை சிசிடிவி கேமராவை செக் பண்ணியிருக்கீங்க, ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தின் மூலமாக சட்டப்படி அந்த மக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கலை என்றால் எங்களுடைய என் சமுதாயம் சார்ந்தும் என் அமைப்பு சார்ந்தும் கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து சொல்லி இந்த மீடியா தரவும் என் தேவேந்திர உறவுகளுக்கும் தெரிவிக்கிறேன். நன்றி. வணக்கம்.